கிறிஸ்துவில் பிரியமான சகோதர சகோதரிகளே, ஜெபம்னா என்ன? எல்லாரும் சொல்றாங்க ஜெபிக்கணும் ஜெபிக்கணும், அப்படி ஜெபிக்கணும் இப்படி ஜெபிக்கணும். இந்த ஜெபம்னா என்ன? கிறிஸ்துவில் பிரியமான சகோதர சகோதரிகளே, மனதில் ஏராள விண்ணப்பங்களோடு தீராத கவலைகளோடு அன்னை மரியாளுடைய அன்பு பிள்ளைகளாக தாயை நோக்கி தாயினுடைய பரிந்துரைக்காக தாயினுடைய ஆசீர்வாதத்திற்காக இங்கே நாம் காத்து கொண்டிருக்கின்ற இந்த வேளையிலே கடவுளுடைய பிரசன்னத்துல நான் யாரு அப்படிங்கிறத நீங்க புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா நீங்கள் ஜெபிப்பதற்கு அது இன்னும் உதவியாக இருக்கும். ஒரு சில நேரங்களிலே உங்களது ஜெபங்களை மாற்றி ஜெபிக்கவும் இது உதவியா இருக்கும். பல நேரங்களில் ஜெபம்னா நாம என்ன நினைச்சுக்கிறோம் அப்படின்னா, நான் வேணுங்கிறத கேட்டுட்டு வாங்கிட்டு போயிடுறேன். பல நேரங்களில் இது ஒரு மார்க்கெட்டு மாதிரி ஆயிடுது. கடையில் போயிட்டு எனக்கு இது வேணும்னு கேட்குறேன், வாங்கிட்டு வந்துடுறேன். கிறிஸ்துவில் பிரியமானவர்களே, ஜெபமும் பல நேரங்களில் இப்படித்தான் இருக்குது. நான் ஆலயத்திற்கு வருவது வேண்டும் என்பதை கேட்டு பெற்றுக்கொள்ளுவதற்காக மட்டும்தான் அப்படின்னா என் ஜெபத்தில் ஏதோ ஒரு தவறு இருக்குது. இன்னும் ஒரு சில நேரங்களில் ஜெபம் அப்படிங்கிறது ஒரு மேஜிக் மாதிரி. ஜெபம் பண்ணிட்டா எல்லாம் சரியா போயிடும். இது ஒரு மேஜிக் லைன்ஸ் மாதிரி, வார்த்தைகள் மாதிரி. இதை சொன்னால் எல்லாம் சரியாக போய்விடும். ஒரு சில பேருக்கு அது நடக்குது, இன்னும் ஒரு சில பேருக்கு அது நடக்க மாட்டேங்குது. இங்க இருக்கின்ற பலருக்கு உங்களது விண்ணப்பங்கள் உடனே கொடுக்கப்பட்டிருக்கலாம். ஆனால் பல பேர் பல வருடங்களாக நீங்கள் போராடி கொண்டிருக்கலாம். ஒரு சில பேருக்கு மட்டும் அது மேஜிக்கா ஏன் இருக்குது? ஒரு சில பேருக்கு ஏன் இன்னும் உங்களுடைய விண்ணப்பங்களும் கவலைகளும் தீராத ஒரு நிகழ்வாக இருக்கின்றது? கேள்விக்குறி. கிறிஸ்துவில் பிரியமான சகோதர சகோதரிகளே, பல பேருக்கு இது வெறும் வார்த்தைகளாக மட்டுமே இருக்கின்றது. ஜெபிக்கணும் அப்படின்னா ஒரு இடத்துல போய் நின்று என் மனசுல இருக்கிறத நான் வார்த்தைகளா சொல்லிட்டேன் அப்படின்னா ஜெபம் முடிந்து விட்டது. பிரியமான சகோதர சகோதரிகளே, உண்மையான ஜெபம் என்ன அப்படின்னா, இது வெறும் வார்த்தை மட்டுமல்ல. வார்த்தைகளிலே ஜெபிப்பது ஒரு வகையான ஜெபம். வேண்டும் என்பதை கேட்டு பெற்றுக் கொள்ளுவது விண்ணப்பங்கள் இன்னொரு வகையான ஜெபம். ஆனால் இது மட்டும் ஜெபம் அல்ல. ஜெபத்தினுடைய அடிப்படை ரொம்ப ரொம்ப சிம்பிள், உங்க எல்லாருக்கும் தெரியும். ஆனா வேணும்னே பல நேரத்தில் நாம மறந்துடுறோம். இந்த ஜெபத்தினுடைய அடிப்படை என்ன அப்படின்னா, புனித அல்போன்சஸ் மரிய லிகோரியார் ஜெபங்களிலே மறை வல்லுனராக திகழுகின்ற ஒரு புனிதர் மிக அழகாக சொல்லுவார், ஜெபம் அப்படிங்கிறது எனக்கும் என்னை படைத்த கடவுளுக்கும் இடையே இருக்கின்ற உறவு. ஜெபம் அப்படிங்கிறது நான் சொல்ற வார்த்தை மட்டும் கிடையாது, அதுக்கு கீழே ஆழத்துல ரொம்ப அதிகமா இருக்குது. ஜெபம் என்பது எனக்கும் எனது கடவுளுக்கும் இருக்கிற உறவு. அதுதான் ஜெபம். அந்த உறவு தான் ஜெபம், அந்த அன்பு தான் ஜெபம், அந்த வாழ்க்கை தான் ஜெபம். பல நேரங்களிலே ஜெபத்தை நமக்கு பிடித்த அளவிற்கு நாம் மாற்றிக்கொள்ளுகின்றோம். எனக்கு என்ன செய்ய முடியுமோ அதை மட்டும் நான் ஒரு ஜெபமாக வைத்துக்கொண்டு கடவுள்கிட்ட ஆண்டவரே நான் ஜெபம் பண்ணினேன், ஆனா நீர் என்னுடைய ஜெபத்தை கேட்கல, நீர் குற்றவாளி. கிறிஸ்துவில் பிரியமான சகோதர சகோதரிகளே, ஜெபத்திலே ஆழம் ரொம்ப அதிகம். இது ஒரு கடல் மாதிரி. மேல இருந்து பாத்தீங்கன்னா தண்ணி மட்டும் இருக்கிற மாதிரி தான் இருக்கும். பல நேரங்களில் நமது விண்ணப்பங்கள் எல்லாம் மேலோட்டமாக நம்மை ஜெபத்திலே வைத்திருக்கின்றது. எனக்கு தீராத விண்ணப்பங்களை மறுபடி ஜெபமா விண்ணப்பமா மட்டும் நான் சொல்லிட்டு என் வாழ்க்கையை நான் ஓட்டிக்கிட்டு இருக்கிறேன். நான் இன்னும் ஆழத்துல போய் பார்க்க வேண்டியது ரொம்ப இருக்குது. கடலினுடைய அடியில் அது எவ்வளவு அழகான ஒரு விஷயம் அப்படிங்கிறத பார்ப்பதற்கு நிறைய விஷயங்கள் இருக்குது அங்க. நான் எப்பொழுது எனது உறவை புரிந்து கொள்ளுகிறேன், எப்பொழுது எனக்கும் கடவுளுக்கும் இடையே இருக்கின்ற அந்த உறவை புரிந்து கொள்ளுகின்றனோ அப்போ என் வாழ்வு ரொம்ப அழகாகும். அப்போ என்னுடைய ஜெபம் ரொம்ப ரொம்ப அழகாகும். புனித இசிதோர் இவ்வாறு சொல்லுவார், பிரியமானவர்களே, சாத்தான் உங்களை ஜெபிக்க விட மாட்டான். ஏன்? அவனுக்கு தெரியும் நீங்க ஜெபிச்சீங்க அப்படின்னா நீங்க கடவுளோட ஒன்றாக இணைந்து விடுவீர்கள். நீங்க ஜெபிச்சீங்க, உள்ளத்தின் ஆழத்திலிருந்து நீங்கள் கடவுளோடு இருக்கின்ற உறவை புரிஞ்சுக்கிட்டீங்க அப்படின்னா உங்க வாழ்க்கையில நீங்கள் வெற்றியாளர்களாக மாறிவிடுவீர்கள். வெற்றியாளர்கள்னா என்ன? பணத்திலையும் சொத்துலையும் உயர்வது அல்ல, கடவுளுடைய அருளிலே உயர்ந்திருப்பது, கடவுளுடைய அருளை உணர்ந்திருப்பது, கடவுளுடைய அருளை எனது வாழ்வாக்குவது,
நான் மறு கிறிஸ்துவாக மாறுவது, அதுதான் ஜெபம். கிறிஸ்துவில் பிரியமான சகோதர சகோதரிகளே, கடவுளை பார்த்தீங்கன்னா விவிலியத்தில் ரொம்ப அழகா காட்டுவாங்க. திருவிவிலியத்தை எடுத்து வாசிச்சு பாருங்க. பழைய ஏற்பாட்டிலிருந்து புதிய ஏற்பாட்டினுடைய இறுதி புத்தகம் வரை எடுத்து வாசிச்சு பாருங்க. கடவுள் மனுஷனோட நல்ல உறவுல இருக்க அவர் அவ்வளவு ஆர்வம் கொண்டவராக இருக்கிறார். பழைய ஏற்பாட்டின் தொடக்கத்திலிருந்து நீங்க எடுத்து வாசிச்சு பாருங்க. மனிதனை படைத்ததிலிருந்து கடவுள் மனுஷனோட நல்ல உறவுல இருக்கணும், நானும் மனுஷனும் நல்ல புரிதல் இருக்கணும், எங்க ரெண்டு பேருக்கும் சந்தோஷம் இருக்கணும், எங்க ரெண்டு பேருக்கு இடையே இருக்கின்ற உறவுல மகிழ்ச்சி இருக்கணும்னு கடவுள் அவ்வளவு எஃபர்ட் எடுக்கிறாரு. ஆனா மனுஷனை பாருங்க, கடவுள் எவ்வளவு எஃபர்ட் எடுத்தாலும், எவ்வளவு முயற்சிகளை கடவுள் எடுத்தாலும் மனுஷன் என்ன பண்ணுவான்? தள்ளி 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 போயிடுவான். எப்போ தேவை இருக்கின்றதோ அப்போ மட்டும்தான் கடவுளை நோக்கி வருவான். கிறிஸ்துவில் பிரியமான சகோதர சகோதரிகளே, அன்னை மரியாளுடைய அன்பு பிள்ளைகளே, அன்னை மரியாள் அப்படிப்பட்டவள் அல்ல. நீங்களும் நானும் அன்னையாக கொண்டாடுகின்ற, இன்று நினைவு கூர்ந்து கொண்டாடுகின்ற இந்த அன்னை மரியாள் தனது தேவைக்காக கடவுள் கிட்ட போகல. கடவுள் அன்னை மரியாளை அழைத்த பொழுது கடவுளோடு நல்ல உறவிலே இருந்து மனிதனை மீட்கின்ற திட்டத்திலே கடவுளுக்கு உதவி செய்வதற்காக தன்னை முழுமையாக ஒப்பு கொடுத்தவள் தான் உங்க அம்மா, எங்க அம்மா அன்னை மரியாள். இந்த அன்னை மரியாளுடைய அன்பு பிள்ளைகளாக, உண்மையான பிள்ளைகளாக நாம் தொடர்ந்து வாழணும். அப்படின்னா எனக்கும் கடவுளுக்கும் இடையே இருக்கின்ற உறவை நான் சரி பார்க்க வேண்டும். இந்த உறவுல நான் எப்படி இருக்கிறேன்? புதிய ஏற்பாட்டில் யோவான் நற்செய்தியில இயேசு ரொம்ப அழகாக சொல்லுவார். அதிகாரம் 15 இறைவசனம் 14, நீங்கள் எனது நண்பர்கள். வேலைக்காரங்கள்ல, எங்க பக்கத்து வீட்டுக்காரங்க கிடையாது, எனக்கு அடிமைகள் கிடையாது. நீங்கள் யார் கடவுளுக்கு? நீங்கள் எனது நண்பர்கள். இயேசு சொல்றாரு, நண்பர்களுக்குரிய அந்த ஒரு நல்ல உறவை கிறிஸ்து அவரோடும் மற்றவர்களோடும் பகிர்ந்து கொள்ள விருப்பப்படுகின்றார். நீங்கள் கிறிஸ்துவிற்குரியவர்கள், கிறிஸ்துவோ கடவுளுக்குரியவர். அப்போ நீங்க யாரு? நீங்களும் கடவுளுக்கு உரியவர்கள், நீங்கள் கடவுளுக்கு பிடித்தவர்கள், நீங்கள் கடவுளுடைய பிள்ளைகள். கடவுள் உங்களை ஒவ்வொரு நாளும் நீங்க எந்த நிலையில இருந்தாலும் அவருடைய பிள்ளையாத்தான் பார்க்கிறாரு. நீங்களும் நானும் தான் கடவுள் மீது இருக்கின்ற பார்வைகளை, கண்ணோட்டங்களை மாற்றிக்கொண்டே இருக்கிறோம். இன்னைக்கு எனக்கு கடவுள் அப்பான்னு சொல்லுவேன், நாளைக்கு கடவுள் எனக்கு எதிரின்னு கூட நான் சொல்லுவேன். ஏன்? கடவுள் எனக்கு தேவையானதை செய்யவில்லை. ஆனால் கடவுள் ஒருபோதும் உங்கள் மீது வைத்திருக்கின்ற கண்ணோட்டத்தை மாத்துறதே கிடையாது. நீங்க எங்க போனாலும் உங்களை தேடி வருவாரு. நீங்க பாவத்துல தொலைஞ்சு போனாலும் உங்களை தேடி மீட்க, நீங்கள் எங்க இருக்கிறீங்களோ, எங்க தொலைஞ்சு போனீங்களோ, கடவுள் அங்கே உங்களை தேடி வருகின்றார். ஏனென்றால் கடவுளுக்கு நீங்கள் பிடித்தமானவர்கள், நீங்கள் கடவுளுக்குரியவர்கள், நீங்கள் கடவுளுடைய பிள்ளைகள் என்பதால். புனித அல்போன்சஸ் ரொம்ப அழகா சொல்லுவாரு, இன்னும் ஒரு இடத்துல சொல்லுவாரு, ஜெபம்னா என்ன அப்படின்னா, இரண்டு நெருங்கிய நண்பர்களுக்கு இடையே இருக்கின்ற அந்த உறவு பரிமாற்றம். உறவு பரிமாற்றம். உறவு என்பது பிரியமானவர்களே, எனக்கு அவரை தெரியும், நான் இங்க இருக்கிறேன், அவர் அங்க இருக்கிறாரு, எங்க ரெண்டு பேருக்கு இடையே இருக்கின்ற உறவு அவ்வளவுதான் அப்படின்னா அது செத்து போன உறவு. ஒரு உறவு அப்படின்னா அதுல உணர்ச்சி பரிமாற்றம் இருக்கணும். ஒரு உறவு அப்படின்னா உரையாடல் இருக்கணும். ஒரு உறவு அப்படின்னா தேவைகளுக்கு உதவி செய்யணும். ஒரு உறவு அப்படின்னு இருக்குன்னா அதுல அன்பு இருக்கணும், அதுல ஆர்வம் இருக்கணும், அதுல உணர்ச்சிகள் இருக்கணும், அதிலே அன்பு, சமாதானம், அமைதி, மகிழ்ச்சி எல்லாம் இருக்கணும். உங்களுக்கும் உங்களை படைத்த கடவுளுக்கும் இடையே இருக்கின்ற அந்த உறவுல என்ன இருக்குது யோசிச்சு பாருங்க. இன்று நீங்க இங்கிருந்து போனதுக்கு பின்னாடி, திருப்பலி முடிந்த பின்னதாக நீங்க வீட்டுக்கு போறீங்க இல்லையா, உங்களுக்கு கிடைக்கிற கொஞ்ச நேரத்துல அமைதியா உட்கார்ந்து யோசிச்சு பாருங்க, எனக்கும் என்னை படைத்த கடவுளுக்கும் என்ன உறவு இருக்குது? அவரை வெறும் கடைக்காரனாகவே நான் ட்ரீட் பண்ணிட்டு இருக்கிறேனா? எனக்கு தேவையானதை கேட்டு வாங்கி பெற்றுக்கொண்டிருக்கின்ற ஒரு உறவாக மட்டும்தான் அதை வச்சிருக்கிறேனா? அதுல அன்பு இல்லையா? அதுல ஒரு உணர்ச்சி பரிமாற்றம் இல்லையா? அதுல உரையாடல் இல்லையா? அதுல ஆர்வம் இல்லையா? அதுல முக்கியத்துவம் இல்லையா? நமது உறவை நாம் சீர்தூக்கி பார்க்க அழைக்கப்படுகின்றோம். கிறிஸ்துவில் பிரியமான சகோதர சகோதரிகளே, நீங்க கடவுள் முன்னாடி தகுதி இல்லாதவர்களாக நீங்க நினைக்கலாம். ஜெபத்துல உட்காரும் பொழுது, ஐயோ கடவுள் என் கூட நல்ல உறவுல இருக்க விருப்பப்படுறாரா? அவர் கடவுள்,
1000 தான் இருந்தாலும் அவர் முன்னாடி நான் ஒண்ணுமே கிடையாது, நான் ஒரு பாவி, நான் ஒண்ணுமே இல்லை அப்படின்னு நீங்க நினைச்சீங்க அப்படின்னா விவிலியத்தை எடுத்து வாசிச்சு பாருங்க. கடவுள் உங்களை அவருடைய சொத்தாக கருதுவதால், அவருடைய பார்வையில் நீங்கள் விலையேற பெற்றவர்களாக இருப்பதால், புனித பவுல் ரோமேருக்கு எழுதிய அதிகாரத்தில் ரொம்ப அழகாக சொல்லுவார், கடவுள் தனது ஒரே மகனை தனது மகன் என்று பாராமல் உங்களுக்காக சிலுவையிலே பலியாக அவர் கையளித்தார். உங்களுக்காக கடவுள் எந்த எல்லைக்கு வேணாலும் போவாரு. உங்களோடு இருக்கின்ற உறவை புதுப்பித்துக் கொள்வதற்காக கடவுள் எவ்வளவு முயற்சி வேணாலும் எடுப்பாரு. கடவுளாகவே அவர் இருந்தாலும் கடவுள் என்கின்ற நிலையை அவர் வரிந்து பற்றி கொள்ளாமல் எல்லாவற்றையும் தூக்கி போட்டுட்டு உங்களுக்காக மனிதன் என்னும் நிலையை அவர் பற்றி கொண்டார். கிறிஸ்துவில் பிரியமான சகோதர சகோதரிகளே, கடவுளுடைய பார்வையில் நீங்கள் விலையேற பெற்றவர்கள், கடவுளுடைய பார்வையில் நீங்கள் மதிப்பு மிக்கவர்கள், கடவுளுடைய பார்வையில் நீங்கள் அவருடைய பிள்ளைகள். கடவுளை நீங்கள் உங்களது நண்பராக, உங்களது தந்தையாக நீங்கள் அவரை ஏற்றுக்கொள்ளுகின்றீர்களா? கிறிஸ்து சொல்றார், எப்படி ஜெபிக்க ஆரம்பிக்கணும்? விண்ணகத்தில் இருக்கின்ற கடவுளேனா என்ன சொன்னாரு? எப்படி ஜெபிக்கணுமா? விண்ணகத்தில் இருக்கின்ற தந்தையே. எவ்வளவு ஒரு வார்த்தை பாருங்க. யூதர்களுக்கு கடவுளை புனிதராக மட்டுமே பார்த்து பழக்கம். இயேசு சொல்றாரு, அவர் தூரத்துல கிடையாது, அவர் எங்க இருக்கிறாரு? உன்னுடைய தந்தையாக உன் பக்கத்திலே இருக்கிறார். நீங்கள் ஜெபிக்க அமரும் பொழுது, கடவுளோடு இருக்கின்ற உறவை உணர ஆரம்பிக்கும் பொழுது, கடவுள் உங்க பக்கத்துல உங்களுக்கு உள்ள இருக்கிறத நீங்க உணர்ந்து பார்ப்பீங்க. அப்போ தெரியும் உங்களுடைய மதிப்பு என்ன, உங்களுடைய வாழ்வினுடைய அர்த்தம் என்ன, கடவுள் உங்களை எந்த அளவிற்கு ஆசீர்வதிச்சிருக்கிறாரு. உங்களுடைய தேவைகள் பல நேரங்களில் தேவைகளாகவே உங்களுக்கு தெரியாமல் போய்விடும். கிறிஸ்து இயேசுவில் பிரியமான சகோதர சகோதரிகளே, இந்த அழகான தூய கல்வாரி பலியில நான் பங்கெடுக்கின்ற நேரத்தில் இந்த கல்வாரி பலியும் அதி உன்னதமான ஜெபம். இந்த கல்வாரி பலிக்கு மேல உலகத்தில் வேற எந்த ஜெபமும் கிடையாது. இந்த கல்வாரி பலிக்கு மேல நீங்க ஒரு உன்னதமான, ஒரு வலிமை மிக்க நீங்க ஜெபத்தை நீங்க காட்டுங்க, எங்கேயும் காட்ட முடியாது. கடவுள் இங்கு வந்து பலியாகின்ற நேரம், கடவுள் மீண்டும் ஒரு முறை தன்னையே பலியாக்கி உங்களுக்காகவும் எனக்காகவும் உணவாக உங்களுக்குள்ளும் எனக்குள்ளும் அவர் வருகின்ற நேரம். இந்த திருப்பலியில பங்கெடுக்கின்ற இந்த நேரத்தில் என்ன பண்ண போறோம்? ஆண்டவர் எனக்குள்ள வர்றாரு, எனது உறவை தேடி என்னோடு இருக்கின்ற உறவை புதுப்பிக்க கடவுள் வர்றாரு என்ற உணர்வோடு நமக்கு இடையே இருக்கின்ற உறவை புதுப்பித்துக் கொள்ளுவோம். தொடர்ந்து கடவுளுடைய பிள்ளைகளாக, வெறும் பிள்ளைகளாக இல்ல, கடவுளுக்கு பிடித்தமானவர்களாக, கடவுளுடைய செல்ல பிள்ளைகளாக நாம் வாழ்வோம். கடவுள் நம் அனைவரையும் நிறைவாக ஆசீர்வதிக்கட்டும்.